ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ப்ளவுஸ் டிசைனர் பிரியா. இன்றைக்கி வந்து நம்ம சுடிதார் நெக் எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கேன்வாஸ் கட் பண்ணி அதில் வந்து நம்ம இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கலாம். கிளாத்தில் மெயின் கிளாத்லேயே நம்ம வந்து இது வந்து பிளான்ட்டோட கிளாத்து, இதிலே வந்து நம்ம ஒட்டி எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி 1/2 இன்ச்சு கேப் விட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சைடில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ நம்ம மிஷினில் இந்த மாதிரி வச்சு மடித்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் லைனிங்லாம் நம்ம எதுவும் வைக்க போகிறதில்ல, டைரெக்டாக வந்து நம்ம பேண்ட்டோட கிளாத்தே வச்சு அதிலே வந்து நம்ம இந்த மாதிரி ஒட்டி எடுத்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த 1/2 இன்ச் வந்து நம்ம கரெக்டாக ஸ்டிச் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அடுத்தது பாருங்கள், இப்போது ஃபைனலாக நம்ம இதை முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது எப்படி நம்ம சுடிதார் கிளாத்தில் வைக்கலான்றது பார்க்கலாம். நம்ம ஸ்டிச் பண்ண பிறகு இந்த மாதிரி இருக்கும். நமக்கு சுடிதார் வந்து ஆஃபாக மடித்து நம்ம வந்து இப்போ லைனிங் சைடு வந்து திருப்பி இந்த மாதிரி மார்க் பண்ணியிருக்கோம், ஸ்ட்ரைட் மார்க்கு. இப்போ உங்களுக்கு இது நகராமல் இருக்கணும் அப்படின்றதுனால கரெக்டாக சென்டர் வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம வச்சுட்டு சென்டர் ஃபஸ்ட்டு வந்து ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். கரெக்டாக அது மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அதில் சென்டராக வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு 2 பக்கமும் இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக தையல் வந்து நம்ம கேன்வாஸ் மேலே விழக்கூடாது, அது பக்கத்தில் நெருங்கின தையலாக நம்ம போட்டு எடுத்துக்கணும். இப்போ நம்ம நெருங்கின தையலாக போட்டு எடுத்து முடிக்க போகிறோம். இது முடிஞ்ச உடனே நம்ம ஒரு 1/4 இன்ச்சுக்கு வந்து கேப் விட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம வந்து சைடு வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கார்னர் வந்து கரெக்டாக கட் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா தான் அந்த ஷேப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக கிடைக்கும். அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணலான்னா ஃப்ரண்ட் சைடு வந்து இந்த நெக்கை அப்படியே திருப்பி நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ நமக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து நெக் ஷேப் வந்து அழகாக கிடச்சிடும். இப்போ நமக்கு இப்போ மறுபடியும் அதை வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டிச் பண்ணி இந்த மாதிரி கரெக்டாக இது பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா முடிஞ்சிடுது. இந்த மாதிரி நெக் ஷேப் வைக்கும்போது உங்களுக்கு நெக் ஷேப்பும் ரொம்ப அழகாக கிடச்சிடும், பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்கும், நீட்டாக இருக்கும் பார்க்கும்போது. இப்போ எக்ஸ்ட்ராவாக இன்னொரு தையலும் இதில் ஃபஸ்ட்டு அதில் பண்ணோம், இது எக்ஸ்ட்ராவாக இருக்குது இல்லைங்களா, ஃபஸ்ட்டு நம்ம மடித்து தைச்சோம் இல்லைங்களா, அங்கேயும் இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். நமக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த மாதிரி ஷேப் கட் பண்ணி இந்த மாதிரி எல்லாமே கேன்வாஸில் நீங்கள் சுடிதார் நெக் வச்சிங்கன்னா பார்க்க வந்து உங்களுக்கு ரொம்ப அழகாகவும் நீட்டாகவும் கிடைக்கும். கேன்வாஸில் வைக்கும் போது அதோடய லுக் வந்து நமக்கு நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், ஃபைனலாக முடிஞ்சிருச்சு. எவ்வளோ நீட்டாக அழகாக வந்திருக்கு பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு என்ன வீடியோஸ் வேணும், எது ஸ்டிச் பண்ணுறது போடலான்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதை நான் வந்து உங்களுக்கு போடுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.